நிச்சயமா இந்த வரம் உன்னை கொல்லும். உலகத்திலே நீ இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் தர்மம் தவறி நீ நடந்தையானா தாரணையிலே தான் தந்த வரமை உன்னை கொல்லுமடா அப்படின்னு சாபத்தை கொடுத்தே ஆண்டவன் வரங்களை கொடுத்தார். பாவி வரத்தை வாங்கினானா நம்ம போயிட்டு வரோம்னு ஒரு வார்த்தை சொன்னானா? அஞ்சு நின்ன வல்லரங்க ஒரு ஆணை போல நிக்காங்க அவன் பணிந்து நின்ன வல்லரங்க பனை போல எழுந்தறித்தான் எளிய போல இருந்தார் ஒரு புளிய போல பாயுதான் ஏமானு போல இருந்தார் பெரிய மலை போல எழுந்தறித்தான் நான் போறோம்னு சொல்லலை போயிட்டு வாரம்னு சொல்லலை போறோம்னு சொல்லல போயிட்டு வாரம்னு சொல்லல சொல்லாம பெரியாம வாய்வு வேகம் மன வேகமா வாரான் வல்லரக்க அவனுக்கு ஆகாத நேரம் அமடு வரும் காலம் பொல்லாத நேரம் அரக்கனுக்கு சொல்லாம புண்ணால் வருது. அவன் கைலாச வாசலுக்கு வந்தான் பாருங்க. எதிரிலே யாரு வந்தார்? மூவுலக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் வந்தார். நாரதர் கலகம் கோயில்ல எப்படி இருக்கும்? சந்தனமா செவ்வாதான் மணக்கு. நாரதா இல்ல நாரத மகாமுனிவர். நாரதர் கலகம் வச்சா அது நன்மையிலே முடியும்னு சொல்லுவாங்க. இந்த அரக்க 5 விரலுக்கு அக்னி வரத்தை வாங்கிட்டு போறான். போற போக்குல உலகத்தை போய் அழித்தாலும் அழித்து விடக் கூடாது. இவன் போய் உலகத்தை அழிப்பதற்கு முன்னாலும் முதல்ல இவனை நம்ம சோழிய முடிக்கணும். இவனை சோழிய முடிக்கணும்னா நல்லவனுக்கு நல்ல புத்திய சொன்னா கேட்பான், கெட்டவனுக்கு கெட்ட புத்திய சொன்னா தான் அதான் சரிம்பா. இந்த அரக்கனுக்கு சொல்லு மட்டும் சொல்லுவோம், மூட்டி விட்டு மூட்டி பாப்போம், அவன் விதி எப்படி அப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாரதர் வந்தார். அரக்கா நீ ஆண்டவனை பார்க்கும் போகும்போது பூ மலரோட போன இப்ப சும்மா வாரி என்னடா வரும்? ஏ நாரதா நீ வழியை விடு, நான் இப்பமே நீட்டி உன்னை இங்கே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். கையில தீப்பந்தம் வச்சிருக்கேன் இல்ல தீப்பெட்டி வச்சிருக்கியா? ஆண்டவனை கண்டு நான் 5 விரலுக்கு அக்கினி வரத்தை வாங்கிட்டு வரம்யா. ஆண்டவங்கிட்ட அக்கினி வரம் வாங்கிட்டு வாரியா? போடா புத்தி கெட்டவன. ஆண்டவங்கிட்ட அக்கினி வரம் வாங்கணும்னு சொல்லுதிய, அவரை நம்பி நீ எப்படிடா வந்துகிட்டு இருக்க? அவர் ஒரு பொய் சொல்லி பகவா, அவர் ஒரு புழுவனி பகவா. ஆண்டவன் சரி உனக்கு எப்படி கொடுத்தாரா? அள்ளி கொடுத்தாரா இல்ல சொல்லி கொடுத்தாரா? போடா புத்தி கெட்டவன. அவர் தந்தைமனு சொன்னாரா இவன் வந்துகிட்டு இருக்கானா? உலகத்துல போய் இந்த வரம் வலிக்கலன்னா கைலாசத்துக்கு திரும்பி வர முடியுமா? அப்ப இந்த வரத்தை நீ பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போ. ஒரு ஆளுகிட்ட 10,000 கடன் வாங்கினா அங்க வச்சு எண்ணி பார்க்கணும் எவ்வளவு இருக்கு. வீட்டுல போய் இருந்துகிட்டு 100 குறையுது 200 குறையுது போன் போட்டா தருவாங்கடா. அதனால நீ பூலகம் போனா திரும்பி வர முடியாது, பரிசோதனை பார்த்து விட்டு போ என்று சொல்ல அப்பந்தான் நாரதர் வார்த்தையை கேட்டு நான் பரிசோதனை பார்க்கணும்னா யார பார்க்க? உனக்கு வரம் கொடுத்தது யாரு? அப்ப அவரையே எரிச்சுப்பாரு. அவன் சண்டாள பாவி ஆண்டவன் தான் வரம் கொடுத்தாரா அவரை எரிக்கலாம்னு நினைக்கானா? அவன் நினைச்சே பார்க்கல. நாரதன் சொல்வதும் சரிதானே. இந்த ஆண்டவனை எரிச்சிட்டோம்னு சொன்னா ஆதி கைலாசம் அத்தனை நமக்குத்தான் சொந்தம். நாம பகவானை எரித்தோமா பார கைலாசம் நமக்கு சொந்தம். அந்த சிவனாரை எரித்தோமா கைலாசம் நமக்கு சொந்தம். பகவானை எரித்தமான அந்த பகவானை எரித்தமான பார் உலகம் எல்லாம் நமக்கு சொந்தம். அந்த பார்வதி வருவார் என்ன பார்த்தானு கூப்பிடுவார். பார்வதி வருவாளா இவனை பத்தான்னு கூப்பிடுவாளா? கட்டையில போறவனுக்கு நினைப்ப பத்தியடா. காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் கூட்டிக்கிட்டு போனானா? அண்ணன் எப்ப போவான் தின்ன எப்ப காலியாகும்னு கடவுள் இடத்துல இருந்தா பார்வதி வந்து இவளை பர்த்தான்னு கூப்பிடும். பர்த்தான்னு சொன்னா தன் கணவன் அர்த்தம். அந்த காலம் அப்படித்தான் கூப்பிட்டு இருக்காங்க. பார்வதா தேவி உலகத்துக்கெல்லாம் தாயாகப்பட்ட சக்தி அவள் அப்படி நினைக்கலாம்னு நினைச்சானா? அவன் நினைப்பு தான் அவன் பொழப்ப கெடுக்க போகுது. நல்லதை நினைக்கணும் நல்லதை
மரியாதை பேசணும். அவன் அரக்கம் புத்திக்கு தக்கவாறுதானே கடவுள் கொடுப்பாரு. பார்வதி வருவா, நம்மள பர்த்தானு கூப்பிடுவார். இளைய மகன் வேலவன் வருவான், கணபதி வருவான், அப்பான்னு கூப்பிடுவான். நம்ம அருகாமையில வச்சுக்கிடலாம். தெய்வலோகத்து நாட்டிய பெண்கள் எல்லாம் திரு நடனம் ஆடுவார்கள். கைலாசத்துல உள்ளவங்க அத்தனை பேர் என் பேசத்தானே கேட்கணும். இப்படி ஆண்டவனையே இருக்க வேணும் என்று அவன் என்ன அதை என்னவெல்லாம் என்னை கொண்டு வாரானே அரக்கனவை என்னும் போது ஆண்டவனும் எது செய்வார். சண்டால அரைக்க நம்மளையே எரிக்கணும்னு வந்து கொண்டிருக்கிறான். இந்த நாரத என்னத்தையே மூட்டு மட்டும் மூட்டி தன்னை போல விலகி போயிட்டான். இவன் என்னத்தை சொன்னானோ தெரியல, இவன் எரிக்கணும்னு எல்லாம் வந்துகிட்டு இருக்கான். இனி இந்த கைலாசத்தில் நம்ம இருந்தோம்னு சொன்னா கண்டிப்பா நம்ம உயிருக்கு ஆபத்து வந்தே தீரும். அரைக்க அழியும் காலங்கள் வரைக்கும் இனி நம்ம இங்க இருக்க கூடாது. எங்கேயாவது ஓடி ஒழிய வேணும் என்று அந்த இறைவனாகி சிவபெருமான் நம்ம ஒத்தையில போன பயமாவே ஓடி வந்து பிடிப்பான். ஒரு போலீஸ் அதிகாரி, காவல்துறை அதிகாரி ஒரு குற்றவாளியை விரட்டுகிறாங்கன்னா அவன் ஒத்தையில போனாம்னு வைங்க, துப்பாக்கி கொண்டு சுட்டுனாலும் அவனை பிடிச்சிருவாங்க. இல்லன்னா அந்த லெத்தி மட்ட கம்பு கொண்டு எரிஞ்சிருவாங்க, கீழே விழுந்து அவனை கொண்டு போயிருவாங்க. அவன் கூட்டத்தோட கூட்டமா போனாம்னு வைங்க, யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எந்த வீட்டு கோடிக்குள்ளமே ஒளிஞ்சுக்கிடுவான். அப்ப இந்த ஆண்டவை எண்ணி பார்த்தார், ஒத்தையில போனா இவன் தெரியும். தேவாதி தேவ முனிவர்களை எல்லாம் தன்னோடு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று எப்ப எல்லாரும் இங்க வாங்க, அரக்க நம்மளை எரிக்கணும்னு வந்து கொண்டிருக்கிறான். நான் சொல்லும் இடத்திலே நீங்க ஒரு நந்தவன தோட்டமா முளைத்து நெல்லுங்க, நான் உங்களுக்கு மத்தியிலே மனமில்லாத மலராய் முளைத்து நிற்பேன். அரக்க வருவான், பூங்காவன தோட்டம்னு அவன் நினைச்சிட்டு போயிருவான் அப்படின்னு தேவாதி தேவ முனிவர்களை எல்லாம் தன்னோடு அழைத்து கொண்டு இறைவனாகி சிவபெருமான் கைலாசத்தை விட்டு ஓடுகின்றார். அந்த இறைவன் ஓடும் போது யார் யாரெல்லாம் எப்படி ஓடுகின்றார் தெரியுமா? எப்படி ஓடுகின்றார்? வானவேறு ஓடினார், மறைய வேறு ஓடினார், வானவேறு ஓடினார், மறைய வேறு ஓடினார், தானவேறு ஓடினார், தவம் முனி ஓடினார், இந்திரன் ஓடினார், சந்திரன் ஓடினார், அங்கே சூரியனார் ஓடினார், சொர்க்கேசர் அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார், எருமை கிடா வாகனத்தில் யமதருமன் ஓடினார், காலை நல்ல வாகனத்தில் கடவுள் சிவன் ஓடினார், அதோ சிங்கமுக வாகனத்தில் காளி தேவி ஓடினார், பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார், அதோ வண்ணமயில் வாகனத்தில் சுப்பிரமணியர் ஓடினார், ஆட்டுக்கிடாய் வாகனத்தில் அக்கினி தேவன் ஓடினார், எம்மதளை வாகனத்தில் வருணராஜன் ஓடினார், கிளி நல்ல வாகனத்தில் மன்மதன் ஓடினார், வெள்ளையான மீதில் ஏறி தெய்வேந்திரன் ஓடினார், அங்கே அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு பிரம்மன் ஓடினார், படைக்கும் தொழில் வேண்டாம் என்று பிரம்மதேவன் ஓடினார், அங்கே கணக்கை போட்டுவிட்டு சித்திரபுத்திரன் ஓடினார், குடையை போட்டுவிட்டு குண்டோதரன் ஓடினார், வீணையை போட்டுவிட்டு நாரதர் ஓடினார், ஆண்டவனே பகவானே அது என்ன அலங்கோலம், எப்பா அதை சொல்ல நேரம் இல்ல அண்ணா வாரவல்லரே, ஈஸ்வரனே இறையோனே இது என்ன அலங்கோலம், எப்பா இதை சொல்ல நேரம்
என்ன வாரமல்லரக்க ஆண்டவனாகி சிவபெருமானோடு இப்படி அனைவர்களும் ஓடும் போது மூத்த மகன் ஆதி மூல கணபதியால ஓட முடியவில்லை. சாப்பாடு கூடி போச்சு. சாப்பாடு கூடி போச்சுன்னா திட்டு முட்டை அடிக்கத்தானே செய்யும். திட்டத்தோடு சாப்பிட்டா தான் திட்டு முட்டை அடிக்காது. அப்படியா? அதிகமா குடுக்காங்க அப்படின்னு அளவா சாப்பிட்டா தான் உண்டு. குடுக்காங்க குடுக்காங்கன்னு கொண்டு தட்ட முடியுமா கொதவலையில? என்னமோ தெரியல எனக்கு. சொல்லுதாங்க நல்ல உண்பவன் தான் காலையில உரம் போடுவான்னு சொல்லுவாங்க. என்ன வாழைக்கா தென்னைக்கா அப்படி இல்ல மாப்பிள்ள நல்ல சாப்பிடுவா நல்ல உழைப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ அன்னைக்கு பார்க்க விநாயக பெருமாள் ஓட முடியாமல் வேளவயிர் முன்னிழுக்க பெருச்சாளி வாகனம் முன்னிழுக்க அன்றைக்கு பார்க்க ஆதிமூல கணபதி ஓட முடியாமல் ஆண்டவனை வழிமறித்து அம்மைய பாரனாரே ஆதிமூல வார்த்தைக்கு மூத்த மகனா நம்பிருக்கலாம் மூசிக வாகனத்தை குடிக்கலாம் அப்பான தலைமகனா பிறக்கலாம் இப்படி சங்கடத்தில் நிற்கலாம் எனக்கு ஆணை போல உகம் இருக்கு வேளார் பானை போல வயிறு இருக்கு சிறு சுளவு போல கால் இருக்கு ஏ கை ரெண்டும் கட்ட கை அப்பப்ப காலு ரெண்டும் குட்ட கால் எப்ப ஆண்டவா பரம்பொருள மக்களிலே பாரபட்சம் பார்க்க கூடாது. உமக்கு பார்த்தா ஒரு காளை வாகனம், என் தாயாகப்பட்ட சக்திக்கு ஒரு சிங்கமுக வாகனம், என் தம்பி வடிவேலனை எனக்கு எத்தனைக்கோ இளையவன் அவனுக்கு பார்த்தா ஒரு வண்ணமயில் வாகனம். அப்பா எனக்கு மட்டும் ஏனப்பா இந்த சிறிய பெருச்சாளி வாகனத்தை கொடுத்தீர்கள்? இந்த பெருச்சாளி வாகனத்தை கூப்பிட்டா ஓடி வா என்று அழைத்தா அது உளுந்தவன கேக்குதப்பா நீ கிட்டே வா என்று அழைத்தா அது கேக்குதப்பா பலகாரம் எப்ப மானம் கேட்ட பெருச்சாளி எனக்கு மாவுருண்ட கேக்குதப்பா இந்த அறிவு கட்ட பெருச்சாளி என்கிட்ட அதிரசமும் கேக்குதப்பா ஏ சிறு கட்ட பெருச்சாளி சீட உருண்ட கேக்குதப்பா. பெருத்தாளிக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். அரைக்க புண்ணாலே தொயந்து விரட்டிக்கிட்டு வாரானே நீ என்ன வா தூக்கி கொண்டு போங்க ஓடி வரணும்னா உளுந்த விட வேணுமா? எட்டி வா என்னைத்தான் எல்லுருண்ட கேக்கப்பா அவசரமா வா வேண்ட எனக்கு அதிரசம் வேணும்னு கேக்கு. நான் பெருச்சாளிக்கு இப்ப அதிரசத்துக்கு நான் எங்க போவேன்? ஒரு நாளைக்கு முன்னாலே மாவாட்டி வச்சால அதிரசம் சூட நல்லா இருக்கும். இந்த பெருச்சாலியா அப்படி சொல்லுவது தெரியுமா? அன்னைக்கு பார்க்க விநாயகர் சதுர்த்தி மக்கள் எல்லாம் உலகத்திலே பண்ட பலகாரத்தை செய்து பச்சனை பலகாரத்தை மலையா விநாயக பெருமாளுக்கு குமிச்சு வச்சாங்க. இப்ப விநாயக பெருமாள் முன்னால உட்கார்ந்து ரெண்டு கையாலே எடுத்து பழுமாறிக்கிட்டு இருக்காரு. அது போக இந்த தும்பிக்கை வேற அது ஒரு பக்கமா பழுமாறிக்கிட்டு இருக்கு. இந்த பெருச்சாலி வாகனம் விநாயக பெருமாளை இந்த சுண்டல்ல ஒரு சுண்டல் எனக்கு போடும்யா, அந்த லட்டு சாப்பிடுற அந்த லட்டுல ஒரே ஒரு பூந்தி பிச்சு எனக்கு போடும் அப்படின்னு அந்த பெருச்சாலி இப்படியே நிக்கி அன்னைக்கு வந்து முன்னத்திய கால தூக்குன பெருச்சாலி நிக்கும் பாருங்க. விநாயக பெருமாள் எங்க இருந்தாலும் பெருச்சாலி இப்படித்தான் நிக்கும், அவரை பார்த்த முகமா நிக்கும். அந்த லட்டை சாப்பிடுதேற அந்த லட்டுல உள்ள முந்திரி பருப்பு ஏ பெருச்சாலி வாகனமே உலகத்து மக்கள் எல்லாம் இன்னைக்கு எனக்காக பச்சனை பலகாரம் போட்டிருக்காங்க. நான் சாப்பிட்டு அவங்களுக்கு அருள் பாதிக்க வேண்டாமா? நாளைக்கு நீ சாப்பிடு, நாளைக்கு நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு குடுக்க மனசே இல்ல விநாயக பெருமாள். அந்த அவல் பொரியில ஒரு பொறி போடுமே, நானும் மனுஷன் தானே எனக்கு வயிறு பசிக்கு அப்படின்னு பெருச்சாலும் எத்தனையோ கேட்டுச்சு. விநாயக பெருமாள் அத்தனையும் சாப்பிட்டு முடிச்சார். அவர் சாப்பிட்டு முடிக்காத அரைக்க பின்னாலே தொயந்து விரட்டி வாரா. அப்போ பெருச்சாலி நினைச்சுதான் ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். அந்த காலம் வரும்போது உங்க காலம் மாதிரி நச்சுன்னு அடிக்கல நான் பெருச்சாலி வாகனம் இல்ல அப்படின்னு மனசுல நினைச்சுதான் அவர் சாப்பிட்டு முடிச்ச உடனே அரைக்க பின்னாலே தொயந்து விரட்டி வராம பாருங்க. பெருச்சாலி வாகனம் வா நம்ம போவோம்.
நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? பெருச்சாலி வாயா நம்ம போவோம். அவர் சுண்டல் கட்ட நீ போட்டியற ஒரு சுண்டல் போட்டு நான் உம்மை தூக்கி செமக்க மாட்டேன். அப்படி உம்மை செமக்கணும்னா நான் கேட்ட பலகாரம் எனக்கு அத்தனை வேணும். உடனே எனக்கு அவளை குடுமியா? எவளை கொடுக்க? அவள் இடிச்ச அவள். ஆமா சரிதானே? சரிதான். ஆகையினா அப்பாயா ஆண்டவா பரம்பொருளே, இந்த பெருச்சாலி வாகனத்தை வைத்துக் கொண்டு என்னால் ஓட முடியவில்லை. நீர் இங்கே நெல்லோ நான் இங்கே நிக்க அரக்க வந்து நம்மளை சேர்ந்து எரிச்சுக்கிட்டு போட்டோம். என் மகனை ஆதிமூல கணபதி அப்படி எல்லாம் நீ நினைக்காத. அப்ப நல்ல டாக்டர் போய் பாரு. என்ன சொன்னேன்? நீதான மூலம்னு. ஆமா மூலம்னு சொன்னா ஆதி மூலம்னு சொன்னேன். ஆதி மூலம் எப்ப ஆதிமூல கணபதி ஒரு பெருச்சாலி வாகனம் பூமியை நோக்கி மூச்சு விடுமையானா பூமி 2 கபாலமாக வெடிக்கும். அதிலே முச்சந்தையிலே சென்று நீ அமர்ந்திருக்கலாம். அப்பா நான் ஒரு அரச மரமாகவும் உங்க அம்மா பார்வதி ஒரு வேப்ப மரமாகவும் உன் தாய்மாமே கோபால கண்ணை ஒரு ஆலமரமாக தோண்டி உன் துணைக்கு துணையா நாங்க அருகாமையில இருப்போம். அத்தை வருவாளா? அத்தை நாளைக்கு விடிய காலம் வருவா. அதானே கேட்டேன். அத்தை எப்படி வருவா? லட்சுமி வருவாளான்னு கேட்டேன். அதான் எப்படி வருவா? இல்ல மாமா வந்திருக்காருல, மாமியா வரணும்ல. அதான் எப்படி வருவா? எப்படி வருவா? அப்படியே ஆலமரத்துல விழுகிறா வருவா. நீ போய் தூங்கு போ. ஆமா நான் அப்படியே காண எனக்கு அதான் வேலை. சரிதானே? ஆண்டவன் வரம் கொடுத்து விநாயக பெருமாளை வழி அனுப்பி வைத்தார். வழி அனுப்பி வைத்த போது ஆண்டவன் 8 நாளாக நெட்டோட்டம் ஓடிக்கொண்டே இருக்கின்றார். சாமி 8 நாளா நெட்டோட்டம் ஓடினார். ஓடிக்கொண்டே இருந்த மான உடல் இழைத்து போகும் என்று அவர் பக்கம் வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி தலையில் உள்ள கங்கையர தரையடியில இறக்கி வைத்து அக்கினியா எரிந்தவன தண்ணீராக குளிர செய்தார். அரளிக்குள்ள இருந்தோமான அரக்க வந்து எரிப்பான் என்று அவள் செவ்வரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாய் போய் ஒளிந்தார். அவர் சடை உலைய முடி உலைய சடை உலைய முடி உலைய சிவன் முடி உலைய அந்த சங்கார பகவான் ஆண்டவே சிவபெருமானால நின்னு அள்ளி கட்ட முடியல. அவர் நின்னு கட்டிக்கிட்டு இருந்தாருன்னு வையி அரைக்க முன்னாலே வருவான். அவரை தொயந்து எரிச்சிட்டு போயிருவான். ஓடுதவங்களை கண்டா முடுக்குதவங்களுக்கு தொக்குன்னு சொல்லுவாங்க. அரைக்க பின்னாலே வாரா. ஓ பகவானே, ஓடாவிடும் சிவனே உம்மை நான் எரிக்காம விட மாட்டேன். அத்தார் ஆண்டவே ஆயர்வாடிக்கு மேற்கே யமுனையாச்சாம் கரை ஓரத்தில் வந்து தேவாதி தேவ முனிவர்களை நந்தவனமாக முளைக்க செய்து அரளிக்குள்ளே இருந்தோம்னு சொன்ன அரக்கன் வந்து எரிப்பான் என்று தலையிலே உள்ள கங்கையை இறக்கி அக்கினியா எரிந்தவனம் தண்ணீராக குளிரச் செய்து மதலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி அந்த செவ்வரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாகவே போய் ஒளிந்தார் சிவபெருமான். அந்த ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக ஆதி கைலாசத்திலே அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் சிவன் தானே இந்த உலகத்தின் சோதி. சிவனே இல்லை நான் இந்த உலகம் எப்படி இருக்கும்? ஆதிவள்ளி கைலாசம் அருளுமில்லை இருளாக சொத்தரில்லா ஆதி கைலாசம் ஆதிசக்தி பார்வதியா
ஈசனையே நோகுவாளா நோகுவாளா இந்த அச்சமில்லா அரக்கனுக்கு ஆண்டவன் அதிக வரங்களை கொடுத்து விட்டு இறைவன் போய் 8 நாளாச்சோ இவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியவில்லையே அரக்கனால் ஆண்டவனுக்கு ஏதாவது அழிவு காலங்கள் வந்திருக்குமோ என்று இறைவனை காணாத பார்வதி கண்ணீரும் கவலையும் கொண்டு சரி இறைவன் வரவில்லை ஆனாலும் இறைவன் படைத்த 14 உலகத்திலேயும் சென்று நாமல் தேடி வருவோம் என்று பார்வதி எப்படி தேடி வருகிறார் தெரியுமா அவன் கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தேடி பார்த்த கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தேடி பார்த்த கடவுளை காணாமல் கலங்கிறாள் பார்வதியா கண்ணனோட அவன் கடவுளோட கண்ணனோட தங்கை கடவுளோட பகவானை காணாமல் பதறுகிறாள் பார்வதியா பச்சை மாலின் அவன் பகவானோட பச்சை மாலின் தங்கை பகவானோட மனைவியா நாதனை காணாமல் நாடு தேடி பார்த்த நாதனை காணாமல் நாடு தேடி பார்த்த நாட்டுக்கேத்த நங்கை அவன் நாராயண நங்கை நாட்டுக்கேத்த நங்கை நாராயண நங்கை ஆண்டவனை எங்கு தேடியும் காணாமல் ஆண்டவன் 14 உலகத்திலையும் தேடி பார்த்தோம் இந்திரலோகம் மந்திரலோகம் சந்திரலோகம் வாயு லோகம் அருணலோகம் சக்தி லோகம் சிவலோகம் தனலோகம் பூலோகம் இப்படி சொல்லக்கூடிய 14 உலகங்கள் எங்கு தேடியும் இறைவனை காணாமல் இனி யார் வந்தால் இறைவனை அழைத்து வர முடியும் என்று எண்ணி பார்த்தால் பார்வதி அண்ணனாகிய கோபால கண்ணனை தான் அழைக்க வேண்டும் என்று அந்த ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர்கண்ணி அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைக்க வேண்டும் என்று அண்ணா அண்ணா கோபால ஆயர் குலம் காத்தவன் நீ பார்க்கடலில் பள்ளி கொண்டு பச்சை மாலை வாரும் என்னாலை கடலில் பள்ளி கொண்டு அரிராம வாரும் பாம்பனையில் பள்ளி கொண்டு பச்சை மாலை வாரும் கூட பிறக்கலை பால் உன்னலை ஒன்னா பிறக்கலை ஒரு கிண்ணத்தில் அருந்தலையா பார்வதி நாளை குஞ்சாத்து பச்சை மாலை கேட்கலை இந்த கோமதி நாளை குஞ்சாத்து கோபாலா கேட்கலையா அண்ணா கோபால கண்ணா உன் கூட பிறக்கலையா நான் கூட்டு பால் உண்ணலையா ஒன்னா பிறக்கலையா நம்ம ஒரு தாய் பால் உண்ணவில்லையா அண்ணா அப்படின்னு பார்வதி கண்ணீரும் கவலையும் கொண்டு கண்ணனை அழைக்க சக்தியின் சத்தத்தை கேட்ட பார்வதி சக்தியின் சத்தத்தை கேட்ட பச்சைமான் கோபால கண்ணா ஒரு நாளும் இல்லாமல் தங்கை ஏன் இன்னைக்கு இப்படி அழுத குரலும் கண்ணீருமாகவே அழைத்துக் கொண்டிருக்கிறாய் என்னவோ தெரியவில்லையே என்று பச்சைமான் பச்சைக்கால் கருட வாகன
வாகனத்திலே ஏறிக்கொண்டு ஆமையா பார கைலாசமா மலைக்கு ஓடி வந்து பார்த்தார். சரி அம்மா பார்வதி, என்ன ஏனம்மா என்னை அழைத்தாய்? அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லு. பாரு இங்க பாரும்மா. பார்வதி பார்வதி மூஞ்ச வடக்கமாத்த திருப்பி வச்சிருக்கா. அவ திருப்பத பார்த்தா கழுத்து நின்று முழுக்க. பாரு தட்டி பார்த்து. பார்வதி பார்வதி ஏறிட்டு பார்க்கல, என்னன்னே முழிக்கல. பார்த்தார் எம்பெருமான். அண்ணன் மேல அவ்வளவு கோபம் ஒரு நாளும் இல்லாம பார்வதி இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கா? என்ன காரணமா இருக்கும்? இவளை சிரிக்க வைக்கணும்னா நம்ம அத்தான ஆண்டவன நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும். நறுக்குன்னு கேட்கணும். கேட்டாதான் இவ சிரிப்பா ஏதாவது பேசுவா. நம்மகிட்ட ஏதாவது பேசுவா என்று எம்பெருமான் இறைவனை பார்த்து கேலியாகவே பேசுகின்றார். எப்படி பேசினா? ஆண்டி எங்கே போனார்? ஆண்டி எங்கே போனார்? ஆதிசக்தி சொல்லி பண்டாரத்தை எங்கே? பார்வதியை சொல்லி கூத்தாடிய எங்கே? எங்கோமதியை சொல்லி சன்னியாசியை எங்கே? சக்தியரை சொல்லிடாமா. பார்த்தா பார்வதி ஆண்டவனை பார்த்து ஆண்டி பண்டாரம் பரதேசி பேயன் வித்தன் என்று பேசுகிறானே என்று பராசக்தி பார்வதியானவள் அண்ணா கோபால கண்ணா ஆண்டு என்றும் தெரிந்திருந்தோம் அன்று என்னை கொடுக்கலாமா? அன்று என்னை கொடுத்து விட்டு இன்னைக்கு அகமானமா பேசலாமா? அண்ணா பண்டாரமா தெரிந்திருந்து இந்த பார்வதியை கொடுக்கலாமா? எங்க வரிய? வீட்டுக்கா? வீட்டுக்கா வரிய? அங்க முக்குல முனி நிக்கி. என்ன நீங்க 6 பேர் ஒவ்வொரு ஆள் எஞ்சி ஆடுவேன்னு பார்த்தேன். அவ நினைச்சிருப்பாவோ பாட்டு கச்சேரி மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு அவ நினைச்சு வந்திருப்பாவோ. சரி வில்லு பாட்டு வந்து தெய்வத்துக்கு வந்தது. ஒரு தெய்வத்தினுடைய திருப்புகளை தெளிவா சொல்லும். ஆமா அவ்வளவுதான். அதை இனிமையா கேக்குறவங்களுக்கு தான் அந்த அருமை. பாராடிக்கும் ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து தலையை கொணக்கு ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் நினைப்பவன. சரி இங்க வீட்டுக்கு போனீங்கன்னா முக்கல முனி நிக்கி பாத்துக்கங்க. முக்கல முனி நின்னா அப்புறம் கோயிலுக்கு தான் திரும்பி வரணும். பிடிச்சாலே விடாது. நீ வரும்போது கூட்டிக்கிட்டா வந்த? நான் எந்த ஊருக்கு போனாலும் கூட்டிக்கிட்டு வருவேன். வெள்ளு முடியும்னா யாரு வீட்டுக்கு போனா நீ பிடிச்சுக்கோன்னு சொல்லிடுவேன். அப்படி பிடிச்சிருச்சுன்னு சொன்னா பேச்ச மீறி நீங்க போனீங்க தூங்கும் போது கண்ணு தெரியாம போயிரும். என்ன இப்படி கேக்க? தூங்கும் போது யாருக்கு தான் தாய் கண்ணு தெரியும்? கண்ணு மூடிட்டு இருட்டா தான் இருக்கும். தூங்குனா யாருக்கு தான் கண்ணு தெரியும்? அவ சரியா கேட்டா தான் சிரிப்பாங்க. கவனமா கேட்கலாம் அப்புறம் கல்லு தான் பறக்கும். என்ன கண்ணு தெரியாம போட்டுங்க கண்ணு தெரியாம போட்டுன்னு சொல்லுதா அப்படின்னு அப்புறம் கலத்திக்கு எரிஞ்சிருவாங்க. பிறகு கண்ணை மூடிட்டா இட்டா தானே இருக்கும். கண்ணு தெரியாதுல்ல. தூக்கத்துல யாருக்கு தான் கண்ணு தெரியும்? அதுக்கு தான் சொன்னேன். என்ன தெரியும்? என் உடம்புக்கு வார வரத்து உனக்கு என்ன வந்துருக்கு? அச்சடி உச்சடியா வருது. சரிதானே. பனி வேற அடிக்கி. பனி வேற ஒரு பக்கம் அடிக்கி. இன்னைக்கு மழை இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். ஆகையினால என்னய்யா அம்மா பார்வதி என்னன்னா நான் வந்த நேரத்துல இருந்து நான் சத்தம் கொடுக்கன்னு என்கிட்ட என்னன்னு கேட்கல. உண்மையா இருக்கியா? அதுக்குத்தான் நான் அத்தான 2 வார்த்தை கேலியா பேசுன. நீ ஏன் சங்கடப்பட்ட? ஏன் என்ன அழைத்த? விவரத்தை சொல்லு. என்னாயே கோபால கண்ணா? என்ன தங்கச்சி? அரக்கனுக்கு ஆண்டவன் 5 விரலுக்கும் அக்னி வரத்தை கொடுத்தார். ஆமையா 8 நாளாச்சு ஆண்டவன் இன்னமும் திரும்பி வரவில்லை. என்ன அத்தா ஆண்டவன் சிவபெருமா 8 நாளைக்குள்ள வரல. ஆமா உன் தங்கையாகப்பட்ட நான் பார்வதா தேவி என்னய்யா மாவிளப்பேன் பூவிளப்பேன் இளப்பேன் மஞ்சள் குழி நான் மறப்பேன். ஆமா பூ மறப்பேன் பட்டிளப்பேன் என் பூமானை நான் இழப்பேன். அண்ணா அண்ணா என் ஆண்டவனை நான் இழக்க என் அண்ணனே உனக்கு சம்மதமா? சம்மதமா. என் கொண்டவனை நான் இழக்க கோபாலா உனக்கு சம்மதமா? சம்மதமா. என் பகவானை நான் இழக்க ஆமையா பச்சை மாலை உனக்கு சம்மதமா? அண்ணா சொல்லுங்க. ஆண்டவனை 8 நாளைக்குள்ள அழைத்து வரலன்னா நான் நாக்க பிடிங்கிருவேன், நஞ்சரைச்சு தின்றுவேன். அவசரப்படாத தங்கச்சி. பார்வதி என்ன எக்காரணத்தை கொண்டு நீ எப்போதும் கவலைப்படக்கூடாது. அண்ணன் நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? அண்ணன் இருக்கும்போது உனக்கு என்ன அவர் கவலை? எங்க இருந்தாலும் அவர் உச்சி சடைய பிடிச்சு நான் இழுத்துட்டு வரல. அண்ணா இப்ப வீடான வீட்டுல கட்டி